வீடியோ விவரிப்பு. ஏச்சை மௌனமான அழிவுச் சூத்திரம். எவ்வளவு ஆழமான உளவியல் உண்மைகள் பொதிந்துள்ளன என்பதற்கு ஏச்சை என்ற ஒற்றை சொல்லே சாட்சி. இது வெறும் பொறாமையல்ல, ஒருவரின் முன்னேற்றத்தை தடுத்து மனதை குழப்பி நிம்மதியை குலைக்கும் ஒரு நுட்பமான மனோரீதியான வன்மம். இன்றைய டிஜிட்டல் உலகில் நாம் மேனிபுலேஷன் அல்லது டாக்சிக் பிஹேவியர் என்று அழைப்பதை அன்றே நம் முன்னோர்கள் ஏச்சை என்று அடையாளப்படுத்தினார்கள். ஆயுதம் ஏந்தாமல், ஒரு வார்த்தை கூட பேசாமல், வெறும் கண் ஜாடைகளாலும் உடல் மொழியாலும் ஒரு ஊரையே போர்க்களமாக மாற்றும் வல்லமை இந்த தீய குணத்திற்கு உண்டு. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நேரில் கண்ட ஒரு நடுக்கமூட்டும் உண்மை சம்பவத்தின் பின்னணியில் இந்த வார்த்தையின் விபரீதத்தையும், அத்தகைய மனிதர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வீடியோவில் விரிவாக விளக்குகிறேன். வார்த்தைகளைப் பற்றிய அறிவில் நாம் வளர வேண்டியது ஏன்? நம்மைச் சுற்றியுள்ள நிசப்தமான குழப்பவாதிகளை அடையாளம் காண்பது எப்படி? பதிலை அறிய வீடியோவை முழுமையாக பாருங்கள். எச்சரிப்பின் வார்த்தை. ஏச்சை மௌனமான அழிவுச் சூத்திரம். மனோரீதியான சித்துவேலை. தமிழ் மொழியில் ஏச்சை என்ற சொல் பேச்சு வழக்கிலும் சில வட்டாரங்களிலும் பேசப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதற்கு பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன. ஆயினும் நான் இங்கே சொல்ல வருவது நாம் அனைவரும் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பொருளைப் பற்றியது. இந்த வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்தால் இறுதியில் நாம் ஏன் வார்த்தைகளைப் பற்றி அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். ஏச்சை என்பது வெறும் வார்த்தையல்ல, அது ஒரு மௌனமான அழிவுச் சூத்திரம், ஒரு மனோரீதியான சித்துவேலை. இன்று யாரும் இதை அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது. பல புதிய வார்த்தைகள் புழக்கத்திற்கு வந்துவிட்டதால் நான் சொல்லும் இந்த ஆழமும் நுணுக்கமும் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போதும் அப்படிப்பட்ட நபர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காகவே இத்தகைய ஒரு வார்த்தை நம்மிடம் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். இன்றைய காலகட்டத்தில் இது யாருக்கும் தெரியாது. இந்த வார்த்தையை சிறுவயதில் கேட்டு நானே குழப்பமடைந்திருக்கிறேன். அதன் பிறகு அத்தகைய மனிதர்களின் செயல்களை, வார்த்தைகளை, அங்க அசைவுகளை கவனிக்க நேர்ந்த பொழுது ஏச்சை குணம் கொண்டவர்களை அடையாளம் காண தமிழர்கள் எவ்வளவு பொருத்தமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று எண்ணும்போது வியப்பாக இருக்கிறது. நம் தமிழ் முன்னோர்கள் கூறி வைத்த பல வார்த்தைகள் வாழ்க்கை சூழ்நிலையில் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க பயன்படுகின்றன என்பது நமக்கு பெருமிதம் அளிக்கிறது. ஒருவருக்கு ஒரு நன்மை கிடைக்கப் போகும் தருணத்தில் அதை தடுத்து மனதை குழப்பி அந்த வாய்ப்பை சிதைப்பது என்பது வெறும் பொறாமையல்ல, அது ஒரு மனோரீதியான சித்து வேலை. ஏச்சை செய்பவர்களை நீங்கள் அடையாளம் காண சில குறிப்புகள் இதோ. ஏச்சை செய்பவர்களின் அடையாளம். தெளிவின்மையை விதைப்பார்கள். நேராக ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார்கள். அங்கே போனால் அது நடக்குமான்னு தெரியலையே, அவர் அப்படிப்பட்டவர் இல்லையே என்பது போல சந்தேக விதைகளை தூவிக்கொண்டே இருப்பார்கள். நேரடியாக மோதமாட்டார்கள். உங்கள் முன்னே நின்று திட்டவோ அல்லது தடுத்தோ சண்டையிட மாட்டார்கள். ஆனால் நீங்கள் எடுக்கப் போகும் முடிவை நீங்களே சந்தேகப்படும்படி சூழலை மெல்ல மாற்றி விடுவார்கள். அதிசயிக்கத்தக்க அக்கறை காட்டுவார்கள். பார்ப்பதற்கு உங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவர்கள் போல நடித்து அந்த உரிமையிலேயே உங்கள் கவனத்தை திசை திருப்புவார்கள். நான் சொல்லும் இந்த ஏச்சை என்பது ஒருவருடைய நிம்மதியை குலைக்கும் ஒரு நுட்பமான வன்மம். இன்றைய தலைமுறைக்குத் தெரியாத நுணுக்கம். இன்று நாம் இதை ஆங்கிலத்தில் மனிபுலேஷன் அல்லது டாக்சிக் பிஹேவியர் என்றழைக்கிறோம். ஆனால் ஏச்சை என்ற ஒற்றை சொல்லுக்குள் பின்வரும் 4 நிலைகளும் அடங்கியிருக்கின்றன. 1 பொறாமை, 2 சதி, 3 குழப்பம், 4 தடங்கல். காதால் கேட்டாலும் அர்த்தம் புரியாமல் குழப்பத்தை விளைவிக்கும் அந்த செயல்பாடு உண்மையிலேயே ஒரு தீய ஆவி போலவே ஒருவரின் வாழ்க்கையை பின்னி பிணைந்து கெடுக்கும் வல்லமை கொண்டது. ஏச்சை குணல் கொண்டவர்களால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்கவும், அத்தகைய சூழ்நிலையிலிருந்து ஒருவரை பாதுகாப்பதற்காகவும் தான் நம் முன்னோர்கள் இந்த எச்சரிப்பின் வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஏச்சை குணத்தை நம் ஊர் பக்கங்களில் வேறு சில சொற்களோடும் ஒப்பிடுவார்கள். கண்ணெச்சில்,
ஒருவருடைய வளர்ச்சியைக் கண்டு மனதிற்குள் வைக்கும் தீயில் எண்ணம் காரியத்தை தடுத்துவிடும் என்பது. குறுக்கால போறது. ஒரு காரியம் கூடி வரும்போது தேவையில்லாத பேச்சை பேசி அதை கெடுப்பது. மனக்கசடு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களின் செயல்பாடுகள். இத்தகையவர்களின் செயல்களோ அல்லது பாவனைகளோ கண்களால் காண முடியாத, காதுகளால் கேட்டாலும் அர்த்தம் புரியாமல் குழப்பத்தை விளைவிக்கும். அந்த விளக்கம் இருக்கிறதே, அதுதான் அந்த சொல்லின் உண்மையான ஆன்மா. இது வெறும் வார்த்தையல்ல, ஒருவரின் வாழ்வைச் சிதைக்கும் மறைமுகமான ஆயுதம். இன்றைய டிஜிட்டல் உலகிலும் கூட ஒருவரை நேரடியாக தாக்காமல் தவறான தகவல்களை பரப்பியும் மனரீதியாக குழப்பியும் ஒருவரின் முன்னேற்றத்தை தடுக்கும் செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதைத்தான் அன்று நம் முன்னோர்கள் ஏச்சை என்ற ஒற்றை சொல்லில் அடையாளப்படுத்தினார்கள். இத்தகைய பழமையான அர்த்தம் புதிந்த சொற்கள் மறைந்துவிடக்கூடாது. அனுபவம் மிக்க பெரியவர்களிடம் பேசும்போதுதான் இத்தகைய ஆழமான தமிழ் சொற்கள் மீண்டும் உயிர் பெறும். மனித உறவுகளுக்கு இடையே நடக்கும் நுட்பமான அரசியலை அவர்கள் ஒரே சொல்லில் அடக்கிவிடுவார்கள். ஏச்சை குணம் கொண்டவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை நான் நேரடியாக அனுபவித்ததால் என்னால் இந்த வார்த்தைக்கான முழு விளக்கத்தையும் கொடுக்க முடிகிறது. ஒருவரை அல்லது ஒரு சூழ்நிலையை பாதுகாப்பதற்காகவே இதை நான் பகிர்கிறேன். சாட்சி சொல்ல முடியாத சதி. அவர் பேசவே இல்லை, வெறும் கண்ணைத்தான் உருட்டினார், ரகசியமாக சைகை காட்டினார் என்று நான் யாரிடமாவது சொல்லியிருந்தால் என்னைத்தான் பைத்தியக்காரன் என்று சொல்லியிருப்பார்கள். அல்லது நீதான் இதை கிளப்பி விடுகிறாய் என்று பழி என் பக்கம் திரும்பியிருக்கும். பூதாகரமான விளைவு. அந்த ஏச்சை ஏற்கனவே உருவாக்கியிருந்த அந்த நச்சு சூழலில் நான் உண்மையை சொல்லப் போயிருந்தால் அது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல இன்னும் பல உயிர்களை பாதித்திருக்கும். ஏச்சையின் அந்த பயங்கரமான வடிவம், அந்த உருவாரச் சண்டை. ஏச்சை என்பது வெறும் குழப்பம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக புற்றுநோய் என்பதை காட்டுகிறது. ஆயுதமில்லாத போர். அந்த ஏச்சை கல்லை தூக்கவில்லை, அரிவாளை எடுக்கவில்லை. ஆனால் மனிதர்களின் மனதிற்குள் இருக்கும் சந்தேகத்தையும் ஆத்திரத்தையும் தூண்டிவிட்டு அவர்களை அவர்களே அடித்து கொள்ளச் செய்தது. கண்காணிப்பாளர் தான் உருவாக்கிய அந்த போர்க்களத்தை ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பது அல்லது சட்டென்று அங்கிருந்து மறைந்து விடுவதுதான் இத்தகைய ஏச்சை மனிதர்களின் குணம். ஏச்சை என்ற சொல்லுக்குப் பின்னால் இவ்வளவு இரத்தமும் கண்ணீரும் கலந்த கதைகள் இருக்கும் என்று யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த அனுபவம் என்னை இன்னும் ஒரு கூர்மையான மனிதராகவும் அமைதியை நேசிப்பவராகவும் மாற்றியிருக்கிறது. ஏறக்குறைய அந்தச் சண்டை ஓயும் நேரத்தில் அந்த ஏச்சையினுடைய செயலையும் காண நேர்ந்தது. நமட்டுச் சிரிப்பு என்று சொல்வார்களே, அப்படிச் சிரித்து கொண்டு ஒரு வித்தியாசமான உடல் அசைவுகளோடு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதித்த மனநிறைவு அடைந்தது போல அவர் நடந்து கொண்டது எனக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. நான் விவரிக்கும் அந்த மனநிறைவு கலந்த சிரிப்பு மற்றும் வித்தியாசமான உடல் அசைவுகள் அந்த ஏச்சையின் செயலை ஒரு சாதாரண பொறாமையாகவோ அல்லது குழப்பமாகவோ மட்டும் பார்க்க விடாமல் அதை ஒரு மனோரீதியான வன்மம், பைக்கோபாத்திக் மேலிஸ் என்று உறுதிப்படுத்துகிறது. நிச்சயமாக அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சிதான். ஏனென்றால் அழிவில் காணும் இன்பம், சுற்றிலும் வெட்டுக்குத்து, மண்டை உடைப்பு, இரத்தம் என்று ஒரு போர்க்களமே நடந்து கொண்டிருக்கும்போது அதற்கு காரணமானவர் ஒரு மனநிறைவோடு சிரிக்கிறார் என்றால் அவருக்கு பிறருடைய துன்பமே உணவாக இருந்திருக்கிறது. இதைத்தான் நாம் தீய ஆவியின் செயல்பாடு என்று ஒப்பிட முடியும். ஒரு ஆத்மார்த்தமான அழிவை கண்டு ரசிக்கும் அந்த வக்கீரம் அந்த சிரிப்பில் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வித்தியாசமான உடல் அசைவுகள், சண்டை ஓயும் நேரத்தில் தான் போட்ட விதை இவ்வளவு பெரிய விருட்சமாக வளர்ந்து அழிவை தந்துவிட்டதே என்ற பெருமிதத்தில் அந்த ஏச்சையினுடைய உடல் மொழி ஒரு விதமான வெற்றி களிப்பை வெளிப்படுத்தியிருக்கக்கூடும். ஒரு வேலையை செவ்வனே முடித்துவிட்ட திருப்தியில் ஒருவர் நடப்பது போல அந்த அழிவை ஒரு கலையாக செய்து முடித்த திருப்தி அது. ஏன் அது அச்சத்தை ஏற்படுத்தியது? மனிதத்தன்மையற்றது. ஒரு சாதாரண மனிதர் இவ்வளவு பெரிய இரத்தக் களரியை பார்த்தால் பதறுவார் அல்லது பயப்படுவார். ஆனால் அந்த ஏச்சை சிரித்தது என்பது அவர் ஒரு மனிதராக அன்றி ஒரு எதிர்மறை ஆற்றலின் உருவமாக தெரிந்திருப்பார். ஆயுதமற்ற அதிகாரம்,
ஒரு வார்த்தை கூட பேசாமல், கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் ஒரு கூட்டத்தையே அடித்துக் கொள்ள வைத்த அந்த ஏச்சை அதிகாரத்தை எண்ணி அவர் வியந்திருக்கலாம். ஒரு வார்த்தையின் நுணுக்கத்தையும் அதன் ஆழத்தையும் விளக்குவதற்காக மட்டும்தான் இந்த பதிவே. வேறு ஒரு நோக்கமும் இல்லை. கடவுள் என்றென்றும் வாழ்க்கை தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். நன்றி.